ஸோ நம்ம லாஸ்ட் செஷன் வந்து இதோட நிறுத்தினோம். ஆஹ் அதாவது ஆஹ் ஆஹ் அம்மாவோட ஒரு கான்வர்சேஷன் கங்கையோட. ஸோ அம்ப கிருதம் ஏதாவதா சாஹ்யேனமே மாஸ்து தே சூதகர்மஜம் கிளேஷாந்தரம். அதாவது அவர் அடிபட்டு கீழே விழுந்துடுறார். அவரை எடுத்து பீஷ்மரை எடுத்து அந்த வண்டியில போட்டு சகாயம் பண்றா கங்கை. ஸோ இவ்வளோ பண்ணினதே போருமா? சூதகர்மஜம் கிளேஷாந்தரம் சூதகர்மஜம் மாஸ்துதே. ஸோ வேற இன்னும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூதகர்மா அப்படிங்கிறது அந்த சேரியட்டர், ரோல் ஆஃப் அ சேரியட்டர், அந்த இது வேண்டாம். சக்த ஏவ அகம் ஸ்வயமேவ சாரத்தியம் கர்த்தும் பிரகர்த்தும் ச. நானே வண்டியை ஓட்டிக்கிறேன். நச்ச மே பரபலேன ஆத்மனி மித்யா கௌரவம் ஆரோபயித்தும் சாம்பிரதம் ரக்ஷ மாமேவம் விஷமேஷு ததேவ அலம். ஸோ வந்து ஜஸ்ட் பிகாஸ் அவ அம்மா வந்து சகாயம் பண்ணா அதனாலதான் பீஷ்மன் வந்து இந்த மாதிரி இருக்கான் அப்படிங்கிற ஒரு மித்யா கௌரவம் எனக்கு மேல வேண்டாம். மாம் விஷமேஷு ஏவம் ரக்ஷ. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு அபாதத்திலேருந்து என்னை காப்பாத்து ததேவாலம், அதுவே எனக்கு போறோம் அப்படின்னு சொல்லி இதி தாம் கங்காம் நிவர்த்திய அவளை அனுச்சுட்டு ஸ்வயமேவ வாஜினஹ நியோஜயன்னு வாஜவதः யோஜயன்னு ச முனிம் அபியுயுஜே. ஸோ வந்து அம்மாவை அமுச்சுட்டு தானே வாஜினக, வாஜிங்கிறது உங்களுக்கு குதிரைகள், அவைகளை நியோஜயன்னு வாஜவதா யோஜயன்னு ச. ஸோ அந்த பாணங்களை, வாஜம்னா பாணங்கள், அவைகளை யோசிச்சு அவைகளை அந்த அம்போட வில்லோட வச்சு முனிம் அபியுயுஜே, அந்த முனி கிட்ட போய் அடைந்தார் அந்த பீஷ்மர். இதோட போன கிளாஸ் நிறுத்தினோம் இல்லையா? மேல படிக்கிறேடா சார். ஆ, அப்போ இங்கே முனிம் அதோட யுஜேனா. முடிச்சிட்டோம். ஆ, அபியுஞ்சானக ஏவ. ம். அப்படின்னா என்னது? அபி யுஜே. அபியுஞ்சானக ஏவ அப்படிங்கிறது அந்த மாதிரி அந்த பானத்தை வந்து யோஜனை பண்ணிட்டே ஆர் அந்த முனிய அடைந்து, சாரி, அபியுஞ்சானக யுஞ்சானக அப்படிங்கிறது அபி யுங் யுங்த். ஸோ வந்து உங்களுக்கு வந்து யுஞ்சானக அப்படிங்கிறது சாணத்துல இருக்கு. இந்த மாதிரி வந்து அடைந்தவரான முனியை, முனி கிட்ட வந்து சேர்ந்தவரான சண்டைக்கு ரெடியானவரான அந்த பீஷ்மர். ஆ. ஓகே. அபியுஞ்சான ஏவ சஹ जिग्मग प्रतिमेना जिग जिग्मगेन ஆ. तस्य भुजान्तरे प्रविवाद प्रविवाद பிரவிவ்யாத. ஸோ प्रविवाद। அபியுஞ்சானக ஏவ இந்த மாதிரி முனிம் அபியுயுஜே, இந்த மாதிரி அந்த பரசுராமரை அந்த பீஷ்மர் வந்து அடைந்தார் அப்படிங்கிற இடத்துல அபியுஞ்சானக ஏவ அந்த மாதிரி வந்தடைந்தவரான அந்த பீஷ்மர். சஹா பீஷ்மஹா ஜிஹ்மக பிரதிமேன. ஜிஹ்மக அப்படின்னா சர்ப்பகான்னு அர்த்தம். ஜிஹ்மம்னா குட்டிலம்னு அர்த்தம். வக்ரம், வளைஞ்சி வளைஞ்சி போறது இல்லையா? பாம்பு எப்பவுமே ஸ்ட்ரைட்டா போகாது. அது எப்பவுமே சொல்லுவாள்ல, யானை துரத்திதுன்னா வளைஞ்சு வளைஞ்சு ஓடணும், பாம்பு துரத்திதுன்னா ஸ்ட்ரைட்டா ஓடணும்னுவா. அது என்ன அர்த்தத்தை சொல்லுவான்னு தெரியாது. பாம்புக்கு வந்த மாதிரி ஒரு வக்ரகதிங்கிறது உண்டு, ஒரு வளைஞ்சு வளைஞ்சு போற ஒரு மூமெண்ட்டுங்கிறது இருக்கு. ஸோ அந்த சர்ப்பகா, அந்த ஜிஹ்மகா அப்படின்னா சர்ப்பகன்னு அர்த்தம். ஜிஹ்மம் குட்டிலம் ஆர் வக்ரம் யதா ததா, அதான் ஜிஹ்மகதி. சரியா? ஸோ அந்த ஜிஹ்மகா அப்படின்னா சர்ப்பகா. ஜிஹ்மக பிரதிமேன, பிரதிமா அப்படின்னாலே ரிஃப்ளக்ஷன் அர்த்தம் இல்லையா? ஸோ இப்போ வந்து நான் வந்து எப்படி என்னோட முகம் எப்படி இருக்கோ, முகத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சிருந்தேன் அப்படின்னா இந்த முகம் எப்படி இருக்கோ அப்படியே கண்ணாடி, நான் கண்ணாடி போட்டுட்டு இருந்தேன்னா கண்ணாடி ரிஃப்ளெக்ட் ஆகும், பொட்டு வச்சுட்டு இருந்தேன்னா பொட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். எதுவும் இல்லை, வெறும்ன ஒரு முகம் மாத்திரம் இருக்கு அப்படின்னா அது வாட் எவர் இட் இஸ், இங்க என்ன இருக்கோ அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் பிரதிமா, அதுதான் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஜிஹ்மக பிரதிமேன அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த சர்ப்பத்துக்கு பிரதிமா அப்படிங்கிறது இந்த இடத்துல துல்லியகான்னு அர்த்தம், சமானம்னு அர்த்தம். சோ அந்த சர்ப்பத்துக்கு சமானமாக அஜிஹ்மகேன தே தஸ்ய ஆம், அஹ், அஜிஹ்மகேன. ஓகே, அஜிஹ்மகா அப்படின்னா பாணகன்னு அர்த்தம். ஜிஹ்மம்னா வக்ரம்னு அர்த்தம். அஜிஹ்மம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா போறதுன்னு அர்த்தம், சரளம்னு அர்த்தம். ஸோ வந்து இங்க வந்து ஜிஹ்மக பிரதிமேன அஜிஹ்மகேன. ஸோ ஜிஹ்மக பிரதிமேனங்கிறது கம்ஸ் as an adjective ஆர் அஜிஹ்மகேன. அஜிஹ்மகா அப்படின்னா பாணகன்னு அர்த்தம். பானம்ங்கிறது இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போடாதோணும். இங்க யாரை ஏம் பண்ணி அடிக்கிறாளோ நேர டங்குன்னு போய் நேர போய் இடிச்சாதான்.
இது வந்து நம்ம இந்த 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 ஆரோலாம் இப்போ காம்படிஷன்லாம் வருதே, விட்டோம்னா நேர போய் அதில் அடிக்கணும். அப்பதான் அது 10 பாயிண்ட், 100 பாயிண்ட், 1000 பாயிண்ட்டுங்கிறாள். ஸோ அந்த மாதிரி அந்த அஜிஹ்மகா அப்படின்னா பானகன்னு அர்த்தம். தட் விச் டசன்ட் ஹாவ் அ வக்ரகதி. ஒரு மூமெண்ட்டுங்கிறது சீதா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு எதுக்கோ அது. சரியா? சோ வந்து இங்க என்ன, அபியுஞ்சானக ஏவ சக பீஷ்மஹ ஜிஹ்மக பிரதிமேன அஜிஹ்மகேன தஸ்ய புஜாந்தரே பிரவிவ்யாத சக பீஷ்மஹ தஸ்ய புஜாந்தரே பிரவிவ்யாத. அதான் மெயின் சென்டென்ஸ். சக பீஷ்மஹ அந்த பீஷ்மனானவர் பிரவிவ்யாத. சோ பிரவிவ்யாத அப்படிங்கிற இடத்துல பிரங்கிறது உபசர்க்கம், வியத் விவ்யாத விவிததுஹு விவிதுஹு லிட்டில் இருக்கு. சரியா? சோ வந்து பிளந்தார்னு அர்த்தம், அடிச்சார்னு அர்த்தம். சரியா? சோ வந்து இந்த என்ன அப்படின்னா, சக பீஷ்மஹ அஜிஹ்மகேன அந்த பாணத்தினால தஸ்ய புஜாந்தரே தஸ்ய பரசுராமஸ்ய புஜாந்தரம் அப்படின்னா புஜயோகோ அந்தரம். அதாவது நான் முன்னையே சொன்னேன், இந்த அந்தரம் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அந்தரம்னா டிஃபரன்ஸ்னு அர்த்தம், அந்தரம்னா ஸ்பேஸ்னு அர்த்தம், அந்தரம்னா மத்தியம்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல மத்தியம்னு அர்த்தம். ஸோ புஜாந்தரம் அப்படின்னு சொல்லும்பொழுது புஜயோகோ அந்தரம் அப்படின்னா மத்தியம பாகம். புஜங்களுடைய மத்தியம பாகம் எது? வக்ஷஸ்தலம். ஸோ அவருடைய, அதாவது வக்ஷஸ்தலேன்னு போட்டிருக்கலாம், வக்ஷசின்னு. நம்ம கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணலாமே, பானம்னு யூஸ் பண்ணிக்கலாம், சர்ப்பம்னு போட்டிருக்கலாம். இங்க வந்து ஒரு பிராசத்துக்கோசரம் ஜிஹ்மகத அஜிஹ்மகேன, ஜிஹ்மக அஜிஹ்மக அப்படிங்கிற ஒரு பிராசம் வரத்துக்கோசரமும். சரியா? எழுதுறதுல ஒரு சுவாரஸ்யம், ஒரு ரச்சனை இருக்கணும் இல்லையா? சோ அதனால என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா, அபியுஞ்சானக சக பீஷ்மக தஸ்ய பரசுராமஸ்ய புஜாந்தரே புஜயோகோ மத்தியே அதாவது வக்ஷசி பிரவிவ்யாத அடித்தார். புரியுறதா? எப்படி, எதனால அப்படின்னா அஜிஹ்மகேன அந்த பாணத்தினால அந்த பரசுராமரனுடைய வக்ஷச அடிச்சார். அந்த அஜிஹ்மகேனங்கிறது என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஜிஹ்மக பிரதிமேன அஜிஹ்மகேன. ஜிஹ்மகः அப்படின்னா என்ன அப்படின்னா ஜிஹ்மம் குட்டிலம் யதா கச்சதி கச்சதி இது ஜிஹ்மகः சர்ப்பः. ஜிஹ்மக பிரதிமக அப்படின்னா சர்ப்பதுல்யகான்னு அர்த்தம். சர்ப்பத்துக்கு சமானமாக இருக்கின்ற அப்படின்னா இட் இஸ் ஆஸ் பாய்சனஸ் ஆர் ரொம்ப குரூரம். ஆஸ் அவருடைய பானம் வந்து சர்ப்பம் மாதிரி குரூரமா இருக்கு, சர்ப்பம் மாதிரி விஷத்தை கக்கக்கூடிய, அது போய் அடிச்ச எப்படி வந்து சர்ப்பம் வந்து தீண்டித்துனா அடுத்த க்ஷணமே பிராணன் போயிடுறதோ அந்த அளவுக்கு ஷார்ப்னஸும் ஒரு ஒரு என்ன சொல்றது, உயிரை எடுக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி அந்த பானத்துக்கு இருக்கு. அதே சமயத்துல சர்ப்பத்துக்கு வந்து அஜிஹ்மகதி, அதுக்கு வக்கரமாக ஒரு ஒரு மூமெண்ட். ஆனா இவருடைய பானம் வந்து இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போய் அடிக்காது. வளைஞ்சு வளைஞ்சு போச்சுன்னா அதனுடைய பவர் குறைஞ்சிரும். நேர போட்டு ஒரு ஒரு கட்டையை தூக்கி ஒரு சாக்பீஸை போட்டு அடிச்சோம்னா பட்டுன்னு விழும் மேல. அதுவே இப்படி சுத்தி சுத்தி வந்ததுன்னா அதனுடைய அந்த என்ன சொல்றது, சயின்ஸ்ல என்ன சொல்வேன் நீங்க, என்ன சொல்றேன் சுபஸ்ரீ? மூமெண்டமா இருக்கலாம். கைனெட்டிக் எனர்ஜியும் குறைஞ்சிரும்ல. குறைஞ்சிரும். அதுதான் குறைஞ்சிரும். So, மொமெண்டம். அதனால அந்த அந்த அஜிக்மகேனன்னு சொல்லும் பொழுது அஜிக்மகா அப்படின்னா பானகா, அந்த பானம்ங்கிறது ஸ்ட்ரெயிட்டா போய் அடிக்கிறது. சரியா? கரெக்டா இருக்கா போ? சோ அபியுஞ்சானக கம்ஸ் as an adjective for சஹா. அந்த சஹா வந்து இங்க யாரை குறிக்கிறதுனா பீஷ்மகா. அதனுடைய வர்பு எது அப்படின்னா பிரவிவ்யாத. யாரு என்னத்தை உடைச்சார் அப்படின்னா, என்னத்தை அடிச்சார் அப்படின்னா புஜாந்தரே தஸ்ய புஜாந்தரே பிரவிவ்யாத அவருடைய அந்த பரசுராமஸ்ய புஜயோகோ மத்தியே அப்படின்னா வக்ஷசி பிரவிவ்யாத. சரியா? எதனால அப்படின்னா அஜிஹ்மகேன அப்படின்னா பாணேன. அந்த அஜிஹ்மகக்கு அட்ஜெக்டிவ் என்ன? ஜிஹ்மக பிரதிமேன அஜிஹ்மகேன. சரியா இருக்கா? ஆ, மேல तेन बलवत् मर्मणि ताडिते क्षणम् उपगत कश्मले ம் तस्मिंस्तापसेन्द्रे ம் समुत्पेतुर्दिवि भुवि च बहुविधानि சௌபாதிகானி. औत्तपातिकानि दुर्निमित्तानि. ஆமா. சோ இந்த மாதிரி தேன பீஷ்மேன பலவத் மர்மணி தாடிதே தஸ்மின்னு தாபசேந்திரே அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். எல்லாம் சப்தமி. சரியா? தேன பீஷ்மேன அந்த பீஷ்மரால பலவத்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லி, மர்மணி அப்படின்னா வக்ஷசி,
தாடிதே சதி அடிக்கப்பட்ட அந்த தருணத்தில் தஸ்மின் தாபசேந்திரே அவர் வந்து என்ன அப்படின்னா க்ஷணம் உபகத கஷ்மலே க்ஷணம் கஷ்மலம் அப்படிங்கிறது மூர்ச்சான்னு அர்த்தம். சரியா? சோ வந்து கஷ்மலம் அப்படின்னா கஷ்மலம் கஷ்மலம் உபகதம் ஏன சகா யாருக்கு வந்து அந்த மூர்ச்சாவானது வந்துடுத்தோ அப்படிப்பட்ட அவர். சோ அப்படி அது வந்து இட் கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் தாபசேந்திரே. தாபசேஷு இந்திரஹா இந்திரஹனா தலைவன் சிரேஷ்டகான்னு அர்த்தம். புரியுறதா? சோ இந்திரன் அப்படிங்கிறது இந்திரனுக்கு வந்து இந்திரன்கிற பேர் வந்ததே ஏன் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் அவன் தலைவன். இந்திரனுக்கு இந்திரன் பேர் இல்ல இல்லையா? அவனுக்கு அதர் நேம்ஸ் இருக்கு. சோ வந்து இந்திரனுக்கு இந்திரஹா அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அவன் வந்து தேவானாம் தேவேஷு இந்திரஹா தேவர்களுக்குள்ள சிரேஷ்டஹா தேவானாம் இந்திரஹா தேவர்களுடைய தலைவன். சோ இந்த மாதிரி தாபசேஷு இந்திரஹா அப்படின்னா தபஸ்விகளுக்குள்ள சிரேஷ்டத்தமமாக இருக்கின்ற சஹா தஸ்மின் பரசுராமே க்ஷணம் உபகத கஷ்மலே ஒரு க்ஷணம் உபகதம் உபகதம் கஷ்மலம் உபகதம் ஏன சகா யாருக்கு வந்து அந்த மூர்ச்சாவானது வந்ததோ. சரியா? சமுத்பேதுகு அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து பததிங்கிற அர்த்தம். சமு உத்துங்கிறது உபசர்க்கம், பேத்துகுங்கிறது பததி இருக்கணும் அதனுடைய பபாத பேபத்துகு பேத்துகு அப்படின்னு வரும். பபாத பேததுகு பேதுகு சாரி. சோ வந்து என்ன சமுத்பேதுகு அந்த அந்த க்ஷணத்தில் வந்தடைந்த திவி புவி ச பகுவிதானி ஔத்பாதிகானி துர்நிமித்தானி சமுத்பேதுகு. சோ இந்த மாதிரி பீஷ்மரால அவர் அடிக்கப்பட்டார். எங்க அடிக்கப்பட்டார்? வக்ஷஸ்ல அடிக்கப்பட்டார். அந்த மாதிரி தாடித்தே சமயே அந்த சமயத்துல க்ஷணம் உபகத கஷ்மலே தஸ்மின் தாபசேந்திரே ஒரு க்ஷணம் அந்த மாதிரி ஒரு மூர்ச்ச அவஸ்தைக்கு தள்ளப்பட்ட அடையப்பட்ட அந்த பரசுராமே அந்த மாதிரி இருந்த தருணத்தில் பகுவிதானி ஔத்பாதிகானி துர்நிமித்தானி திவி புவி ச சமுத்பேதுகு அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சமுத்பேதுகு அதுக்கு வர்பா வருது. சரியா? பகுவிதானி பலவிதமான ஔத்பாதிகானி ஔத்பாதிகானி அப்படின்னா உத்பாத சூச்சகானின்னு அர்த்தம். ஏதோ ஒரு கெலாமிட்டி வரப்போறதுன்னு அதான் உத்பாதிகம். சோ உத்பாத சூச்சகானி ஔத்பாதிகானி துர்நிமித்தானி நிமித்தம்னாலே ஓமன் அர்த்தம். துர்நிமித்தம்ங்கிறது பேட் ஓமன். சரியா? சோ வந்து துர்நிமித்தானி கெட்ட சகுனங்கள் கெட்ட சகுனங்கள் அவைகள் அந்த மாதிரி பகுவிதானி சமுத்பேதுகு அவைகள் எல்லாம் வந்து அடைந்தது. எங்க? திவி புவிச்ச ஆகாசத்திலையும் பூமியிலையும். இந்த மாதிரி வந்து சாக்ஷாத் பரசுராமருக்கு அவரே வந்து ஒரு ஒரு செகண்ட் வந்து மூர்ச்சை ஆயிட்டார் அப்படின்னா அப்படியே ஸ்தம்பம் ஆயிடுது எல்லாமே. சோ தேன பீஷ்மேன பலவது மர்மணி தாடிதே தஸ்மின் தாபசேந்திரே க்ஷணம் உபகத கஷ்மலே தஸ்மின் தாபசேந்திரே சதி அந்த தருணத்தில் பகுவிதானி ஔத்பாதிகானி துர்நிமித்தானி திவி புவி ச சமுத்பேது. சரியா இருக்கா? சரியா இருக்கா சார்? மேல सम्प्रचेरुश्च तं प्रहर्तारम् अधिकृत्य अयि गुरुद्रोहिणं ரோஹின். द्रोहिन् ம் द्रोहिन् ம் द्रोहिन् इति ब्रह्महन् इति ம் तपस्वी कंटकेति कृतज्ञेति दुश्रवा विविधा वाचः. ஆ சோ இந்த மாதிரி சம்பிரச்சேருகூச்ச தம் பிரஹர்த்தாரம் அதிகிருத்திய தம் பிரஹர்த்தா அப்படின்னா அந்த அடிச்சவன் எவன் வந்து அடிச்சானோ அந்த பிரஹர்த்தாரம் பிதா பிதரோ பிதரக மாதிரி ஹர்த்தா ஹர்த்தாரோ ஹர்த்தாரக பிரஹர்த்தாரம் அவரை தம் பிரஹர்த்தாரம்னா இங்க பீஷ்மம் அந்த பீஷ்மனை அதிகிருத்திய குறிச்சு குறிப்பிட்டு சம்பிரச்சேருகூச்ச பிரச்சாரம் சொல்றோம் இல்லையா? பிரச்சாரம் ப்ராபகண்டா பண்றது. பிரச்சாரம் அப்படிங்கிறது சமு சரத்தி இருக்கணும். சச்சார சேரத்துகு சேருகு. சரியா? சோ சம்பிரச்சேருகு இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை செஞ்சா என்ன பிரச்சாரம் அப்படின்னா ஐ குரு துரோகின் இது. சோ குருவுக்கு துரோகத்தை செய்யறவன் பிரம்மஹன்னு ஒரு ஒரு பிராமணனை கொல்றவன் தபஸ்வி கண்டகேதி ஒரு தபஸ்விக்கு கண்டகன்னா முழு அதுபோல இருக்கிற கிருதக்னஹா கிருதம்
கிருதக்னஹ அப்படின்னா கிருதம் ஹந்தி இது கிருதக்னஹ, ஒருத்தர் ungrateful. செஞ்ச காரியத்தை இது பண்றது, நாசம் எடுத்துறது. சரியா? சோ கிருதக்னேதி, சோ இந்த மாதிரியான துஷ்ரவாகா அப்படின்னா கர்ணகட்டோராகான்னு அர்த்தம். துக்கேன ஸ்ரோத்தும் யோக்யா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹியர். ஐயோ, அவ பேசுற வார்த்தை என் காதால கேட்க முடியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் துஷ்ரவாகா. சோ அந்த மாதிரி விவிதாக துஷ்ரவாக வாச்சக, வாக் வாச்சௌ வாச்சக, ஆம், பலவிதமான களை, சரி, ஆப்ஜெக்ட்ல இருக்கு. வாக் வாச்சௌ வாச்சக, வாச்சம் வாச்சௌ வாச்சக. சரியா? த்விதியா விபக்தி பகுவச்சனம். துஷ்ரவாக விவிதாக எல்லாமே அந்த வாச்சகக்கு அட்ஜெக்டிவா போடுது. வாக்குங்கிறது ஸ்திரீலிங்கம். அதனால துஷ்ரவாக விவிதாக வாச்சக ஆம், தம் பிரஹர்த்தாரம் அதிகிருத்திய சர்வே சம்பிரச்சேருஹு அப்படி கொண்டு போய் சேர்த்துக்கணும். புரியுறதா? அஹ், ஐ குருத்ரோஹின், குருவுக்கு துரோகத்தை, துரோகம், ஆஹ், என்ன சொல்றது, அந்த இது மாதிரி தபஸ்வின், இனி பிரத்யம். சோ துரோகின், பிரம்மஹன்னு, இதெல்லாமே வந்து இந்த மாதிரி குரு துரோகத்தை செய்யறவன், பிராமண ஹனனத்தை செய்யறவன், தபஸ்வீனாம் கண்டகா, சோ தபஸ்விகளுக்கு ஒரு முள்ளு போல இருக்கிற கண்டகா அயம் பீஷ்மஹா இதி கிருதக்னஹ இதி, இவன் வந்து கிருதக்னன், கிருதம் ஹந்தி இது கிருதக்னஹ, செஞ்ச காரியத்தை மறந்து போய் அதுக்கு அவளுக்கு உபகாரம் பண்றதுக்கு பதிலா உபத்திரவம் பண்ற ஒத்தன். துஷ்ரவாகா இப்படிப்பட்ட, இதி இவ்வாறாக, துஷ்ரவாகா விவிதாகா வாசக, காதுல கேட்க முடியாத பலவிதமான வார்த்தைகளை, வாக்குகளை, தம் பிரகர்த்தாரம் பீஷ்மம் அதிகிருத்திய சர்வே சம்பிரச்சயருகு ச. புரியுறதா? சோ அந்த பீஷ்மரை முன்னிட்டு, அந்த பீஷ்மர் யாரு அப்படின்னா பிரகர்த்தா. அவர்தான் வந்து அந்த அம்பை எழுதி பரசுராமருக்கு இந்த மாதிரி ஒரு கதியை கொண்டு வந்த அவரை அதிகிருத்திய முன்னிட்டு சம்பிரச்சேருகு இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண. புரியுறதா? அபவாதங்கள் மாதிரி. அதுக்கப்புறம் மேல समवेतुरुश्च समं भीष्मस्य मनसि भय करुण भीभत्स रसाः। ஆமா. சோ சமு ஆவ தேருஹு, ததார தேரதுஹு தேருஹு, இது தரத்தி இருக்கணும், தரத்தி டு ஸ்விம். அதுல இருந்து தான் உங்களுக்கு அவதாரம் வந்தது. சரியா? அவதாரம் அவதரத்து அப்படின்னா மேல இருந்து இறங்குறதுன்னு அர்த்தம். சமவதேருஹு அப்படின்னா வந்தடைந்தது. என்ன அப்படின்னா பீஷ்மஸ்ய மனசி பய கருண பீபத்ச ரசாஹா. சோ அந்த டைம்ல என்ன அப்படின்னா சமவதேருஹூஜ சமம் பீஷ்மஸ்ய, பீஷ்மரனுடைய மனசுல, அதாவது இமோஷன்ஸ் வந்து ஒரே சமயத்துல எல்லாம் வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஒரு ரெண்டு இமோஷன் சேர்ந்ததுன்னா அதுக்கு பாவ சந்தின்னுவா. சரியா? பாவோதயம்னு வா. ஒரு இமோஷன், ஒரு பாவம் வந்துட்டு அதை இறங்கிட்டு இன்னொரு பாவம் வந்தா பாவோதயம், பாவ சாந்தி. அப்புறம் வந்து பாவ சபலதானுவா. பாவ சபலதானா ஒரே சமயத்துல சிரிப்பா, ஒரே சமயத்துல அழுவா, ஒரே சமயத்துல தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, பாஸ் பண்ணிட்டான், ஒரு குழந்தை ஃபெயில் ஆகிட்டே இருந்தது, பாஸ் பண்ணிடுச்சோ அப்படின்னா அந்த அம்மாவுக்கு வந்து அழுகியும் வரும், ஆனந்த கண்ணீர், அதே சமயத்துல சந்தோஷமும் இருக்கும், அதே சமயத்துல ஐயோ இந்த குழந்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சதேன்னு ஒரு கருண ரசமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான பாவங்கள் ஒரே சமயத்துல வர தருணத்துல அதுக்கு பாவ சபலதான்னு பேரு, த மிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் சொல்றோம் இல்லையா. ஸோ பீஷ்மரனுடைய நிலைமை அதுதான். என்ன அப்படின்னா ஒண்ணு, அவருக்கு வந்து சந்தோஷம்ங்கிற ஒரு ரசம் வரல, பயம் கருணம் பீபத்சம்ங்கிற அஹ், மூணு ரசம் வருது. பயம் ஏன் வந்திருக்கும் அப்படின்னா கிம் முனிகி மிருதஸ்யாத், முனிவர் செத்து போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துரும். முனிவரை போயிட்டார், பரசுராமர் போயிட்டாருன்னா காலங்காலத்துக்கு இவருக்கு வந்து பழி, குருவை கொன்னுட்டாங்கிறது ஒண்ணு, பெரிய ஒரு என்ன சொல்ற தாபச சிரேஷ்டா, அவரை வந்து அடிச்சுட்டார் பீஷ்மர் அப்படிங்கிற ஒரு அபவாதம் வந்துரும். சோ அதனால பயம்ங்கிற ஒரு பாவம் வந்துடுத்து, ரசம் வந்துடுத்து. அப்புறம் கருண ரசகா என்ன அப்படின்னா, என்ன அவர் வந்து மூர்ச்சா ஸ்டேஜா அரைஞ்சுட்டாரா, ஐயோ பாவமே என்னோட குரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரே அப்படிங்கிற ஒரு கருண ரசம் வந்துடுத்து. பீபத்சம் என்ன அப்படின்னா அந்த துஷ்ரவ கிம்பதந்தி நிமித்தம், அவருக்கு வந்து அந்த கிம்பதந்தி அப்படிங்கிறது இந்த ரூமர், அந்த அபவாத வாக்கியங்கள், அதை கேட்கறதுனால ஒரு பீபத்சரசம், அருவருப்பு. ஐயோ நான் போய் என்ன போய் இப்படி சொல்லிட்டாளே, ரொம்ப அருவருப்பா இருக்கே, நான் போய் குரு துரோகியா, நான் போய் பிராமணகனனா, நான் போய் தபஸ்வி கண்டகனா, நான் போய் கிருத்தக்னனா அப்படிங்கிற ஒரு பழிச்சொல்ல கேட்கும் போது அவர் மனசுல
பீபத்சம்ங்கிற ஒரு ரசம் வருது. ஸோ இந்த மாதிரி மூணு ரசமும் ஒரே சமயத்துல சமம் பீஷ்மஸ்ய, ஒரே சமயத்துல இந்த மூணு ரசமும் அவருக்கு வந்து உள்ள வருது, காண்பிக்கிறார். இஸ் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் ஆல் த த்ரீ எமோஷன்ஸ் அட் த சேம் மொமெண்ட். த ரீசன் பிஹைண்ட் தட் இஸ் பயம், பிகாஸ் he had a doubt whether பரசுராமா இஸ் அலைவ் ஆர் டெட். அதனால அண்ட் கருணை அப்படிங்கிறது என்னன்னா, ஓ குருஹு மூர்ச்சாம் கதா அப்படிங்கிற இடத்துல என்னோட எனக்கு பாடம் கற்பிச்ச வாத்தியார போய் இப்படி மூர்ச்சைக்கு உட்பட்டனே, ஐயோ பாவமே அப்படிங்கிற ஒரு கருணரசம். பீபத்ச ரசம்ங்கிறது லோக லோகாபவாதம், கிம்வதந்தி, என்னை பத்தி வந்து இந்த மாதிரி குரு துரோகி பிரம்மன அப்படின்னு சொல்றாளே அப்படிங்கிற நாலு ரசமும் அவருடைய மனசுல சமம். சரியா இருக்கா? அஹ்? அப்புறம் तावत् अपेतमोहे तिष्ठ तिष्ठ रे क्षत्रबन्धो इति पुनरुत्तिष्ठति मुनिवरिष्ठे दृष्ट्या वर्धामः इति समुद्भूत साराविने मुनिसमाजे சாம்ராவினே, आ, सा- समुद्भूत साम्राविणे मुनिसमाजे समुद्भूतसाम्राविणे हम्म, मुनिसमाजे पुनरनुसन्धीयमाने शरसन्धाने तयोः विश्रान्तिम् आदि आदिशन् आदिशन् हम्म, आदिशन् इव अवाचक्षुः आहा, विषयो आदिशन् आदिशन् इव इव अचक्षुर्विषयो ओ इव बभूव वद ओके जगच्चक्षुः, इव अचक्षु वाचचक्षुः आचक्षुः இல்ல இல்ல இல்ல, विषय அச்சக்ஷு விஷயः அச்சக்ஷுர் चक्षु விஷயः பபூவ ஜகச்சக்ஷு. அதாவது अचक्षु சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டார், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஜகச்சக்ஷு அப்படின்னா ஜகதாம் சக்ஷு. இந்த உலகத்துக்கே கண்ணு யாரு அப்படின்னா ஒளிய கொடுக்கிறவர் யாரு? சாட்சாத் சூரிய பகவான். அவர் வந்து அச்சக்ஷுர் விஷய பபூவ, ந சக்ஷுர் விஷய அச்சக்ஷுர் விஷய. கண்ணுக்கு விஷயமாக ஆகாம போயிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மறைஞ்சு போயிட்டார்னு அர்த்தம், அஸ்தமனம் ஆயிட்டார்னு அர்த்தம். சரியா? சோ அவுட் ஆஃப் சைட். ஆமா, அவுட் ஆஃப் சைட். ஆமா. தாவது அபேத மோகே திஷ்ட திஷ்டரே க்ஷத்ரபந்தோ இதி புனருத்திஷ்டதி முனிவரிஷ்டே திஷ்டியா வர்தாமஹே இதி சமுத்பூத சாம்ராவிணே முனிசமாஜே புனரனுசந்தீயமானே சத்ரசந்தானே தயோः விஸ்ராந்திமாதிஷன் இவ அச்சக்ஷுர்விஷயோ பபூவ ஜகச்சக்ஷுः. ஒன்னும் ஆல, பரசுராமர் வந்து எழுந்துனுட்டார். அவருக்கு வந்து அந்த மோகத்திலேருந்து அபேத மோகம், அவருக்கு மோகம் போயிடுத்து. ஸோ கான்சியஸ்க்கு ஸ்டேட்டுக்கு வந்துட்டார். ஏ க்ஷத்ரபந்தோ நிறுத்து அப்படின்னு திருப்பி எடுக்கிறார், எழுந்துக்கிறார். எழுந்துனுட்டு அந்த தருணத்துல என்ன பண்றா அப்படின்னா, முனிவர்களுடைய கூட்டம் வந்து அவ வந்து ஒரு சாம்பிராவினே முனி சமாஜே அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாரும் ஒரு கோலாகல சப்தத்தை போடுறா. திருஷ்டியா வர்தாமஹே, எங்களுடைய பார்வைக்கு இது வந்து ஒரு பெரிய, ஏன்னா பரசுராமர் வந்து என்னதான் இருந்தாலும் முனி சமாஜத்தை சேர்ந்தவர். அவர் கீழே விழுந்துட்டார். அண்ட் தாபசேஷு இந்திரஹ சிரேஷ்டா, அவர் விழுந்து எழுந்த உடனே இவா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துருத்து. ஸோ வந்து என்ன அப்படின்னா, திஷ்டியா அப்படின்னாலே அதிர்ஷ்டவசத்தினால வர்தாமகே, நன்மை நடக்கிறது. இது அவளாம் ஒரு கோஷம் போடுறா, ஆஹா வெரி குட் இவர் எழுந்துனுட்டார்னுட்டு. அந்த மாதிரி நடந்த தருணத்தில் இவா ரெண்டு பேரும் சரசந்தானம் பண்றா. யாரு? பீஷ்மரும் பரசுராமரும் திருப்பி சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகின்ற அந்த தருணத்தில் இவா ரெண்டு பேரும் போரும்பா நிறுத்துங்கோ, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்கோ, விஸ்ராந்திம் ஆதிஷன்னு, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்கோன்றத சொல்றது போல இந்த ஜகச்சக்ஷு அச்சக்ஷுர் விஷயோ பபூவ. இந்த மாதிரி இவாளை பார்த்துட்டு போரும், நீங்க நீங்க பண்ணது போட்ட சண்டைகள் போறோம், கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்றத போல, லிட்டரலி சொல்லல, அவர் சொல்றது போல ஒரு உத்பிரேக்ஷா, அந்த மாதிரி சொல்றது போல இந்த உலகத்துக்கு கண்ணா இருக்கின்ற இந்த சூரியனானவர் அஸ்தமனத்தை அடைஞ்சுட்டார், கண்ணுக்கு விஷயமாகாம போயிட்டார் அப்படின்னா, he disappeared, he vanished அப்படின்னா அவர் வந்து மறைஞ்சு போயிட்டார், இறங்கி பிரேக் போயிட்டார். ஸோ அவர் பிரேக் எடுத்துக்கிற சூரியாஸ்தமனம், மாதிரி. சூரியாஸ்தமனம் ஆகிற தருணத்துல, அந்த தருணத்துல அதுக்கப்புறம் யாரும் சண்டை போடக்கூடாது இல்லையா? ஸோ அதை குறிக்கிற மாதிரி இருந்தது. இண்டிகேட் பண்ண மாதிரி இஸ் இந்த மாதிரி சங்கேத மாதிரி நீங்க ஆமா சண்டையை நிறுத்திடுங்கோ அப்படி. ஆமா ஆமா. சோ மேல, சோ தாவது அபேத மோகே திஷ்ட திஷ்டரே க்ஷத்ரவந்தோ. சோ அந்த திஷ்ட திஷ்டரே க்ஷத்ரவந்தோங்கிறது நீங்க வித்தின் கோட்ஸ் போட்டுக்கோங்க. தாவது அப்பொழுது அர்ச்சமயம்,
இந்த மீன் வயல்னு சொல்றோம் இல்லையா? அபேத மோகே பரசுராமே. சோ அபேதம் அபேதா மோகா எஸ்ய சஹா. யாருக்கு வந்து மோகம்ங்கிறது போயிடுத்தோ, வியபகத மூர்ச்சான்னு அர்த்தம். வியபகத மூர்ச்சே முனீந்திரே. சோ மோகா அபேதா எஸ்ய சஹா பரசுராமः அபேத மோகः சன்னு தாவது அபேத மோகே முனீந்திரே. அந்த தருணத்தில் போக்கடிக்கப்பட்ட மூர்ச்சையோடு இருக்கின்ற அந்த பரசுராமே, அப்ப அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ரே க்ஷத்ரபந்தோ திஷ்ட திஷ்ட. க்ஷத்ரபந்துஹு அப்படின்னா க்ஷத்ரியானாம் பந்துஹுன்னு சொல்றனோ அப்படின்னா இட்ஸ் நாட் அ குட் இது. க்ஷத்ரிய அதமகன்னு அர்த்தம். நிந்தித க்ஷத்ரியகன்னு அர்த்தம். அதாவது அந்த அஹ், இது மாதிரியா மேடம், பிராமண பந்து மாதிரி? பிராமண பந்து மாதிரி எக்ஸாக்ட்லி. அதிக்ஷேபவாச்சி. அதிக்ஷேபவாச்சி அது சரியா? ஒரு நிந்தைய கொடுக்கிற ஒரு வார்த்தை அது. க்ஷத்ரிய பந்து அப்படின்னா க்ஷத்ரிய ஆளுக்கெல்லாம் பந்துவா இருக்கியே அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. க்ஷத்ர பந்தோ அப்படின்னா நிந்தித க்ஷத்ரியா, ஏ குத்சிதா, ஏ க்ஷத்ரிய அதமகான்னு அர்த்தம். ஏ க்ஷத்ரிய அதமனே க்ஷத்ர பந்தோ அப்படின்னு உங்களுக்கு சம்போதனத்துல கூப்பிடுறார். ஹே குரு மாதிரி உகாராந்த புல்லிங்கம். ஹே ரே க்ஷத்ரபந்தோ திஷ்ட திஷ்ட, ஒரு க்ஷணம் நில்லு அப்படின்னு. ஈதி புனர் உத்திஷ்டதி முனிவரிஷ்டே. சோ ஹே க்ஷத்ரபந்தோ திஷ்ட திஷ்ட என்று இது அப்படி சொல்லிண்டு புனः உத்திஷ்டதி முனிவரிஷ்டே. புனः முனிவரிஷ்டே உத்திஷ்டதி சதி. ஸோ திருப்பியும் அந்த முனிஷு வரிஷ்டா சிரேஷ்டா. ஸோ முனிவர்களுக்குள்ள சிரேஷ்டமான அந்த பரசுராமர் உத்திஷ்டதி சதி அவர் எழுந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் சரியா? உத்திஷ்டதி அப்படிங்கிறது லட்டு லகாரம் இல்ல, திஷ்டன் அதனுடைய சப்தமி சரியா? உத்திஷ்டதி திஷ்டியா. அப்போ வந்து என்ன ஆறுது அப்படின்னா சமுத்பூத சாம்ராவினே முனி சமாஜே. சம்ரவணம் அப்படின்னா சமு ரு ரௌதி டு கிரை சரியா? சத்தம் போடுறது. சமுத்பூதம் சம்ரவணம் எஸ்ய சஹா சமுத்பூத சம்ரவணः. சமுத்பூத சாம்ரவிணः யாரு அப்படின்னா இந்த முனி சமாஜः. அதுக்கு அட்ஜெக்டிவா போறது. அதுவும் சப்தமியில இருக்கு, இதுவும் சப்தமியில இருக்கு. சோ சமுத்பூதः சம்ரவணம் யஸ்ய சஹ தஸ்மின் சமுத்பூத சாம்ராவினே முனி சமாஜே. ஸோ எல்லாரும் ஒரு கோலாகலத்தோட இந்த முனினாம் சமாஜா, முனிகளுடைய கூட்டம், தஸ்மின் முனி சமாஜே சமுத்பூத சாம்ராவினே முனி சமாஜே சதி என்ன கோஷம் போடுறா அப்படின்னா திஷ்டியா வர்தாமஹே. நம்மள என்னுடைய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அதிர்ஷ்டவசத்தினால இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பாரிட்டி ஒரு நன்மைங்கிறது நடக்கிறது. வர்தாமஹேனா வளர்கிறோம்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன வளர்கிறோம் அப்படின்னா பரசுராமர் விழுந்துட்டார், அவரும் முனி சமாஜத்தை சேர்ந்தவர். இந்த மாதிரி ஒரு பிராரப்த கர்ம வசாத்து ஒரு நன்மை நடந்துடுத்து அப்படின்னு அவ கோஷம் பண்ணி கொண்டிருந்த அந்த தருணத்தில் புனக சரசந்தானே அனுசந்தியமானே தயோஹோ. திருப்பியும் சரசந்தானே ஷரானாம் சந்தானம், சந்தானம்ங்கிறது சேர்க்கை, சமுதா லுட்டு. ஸோ வந்து அந்த சரங்களினுடைய சேர்க்கை அதை அனுசந்தியமானே அது திருப்பியும் சேர்க்கின்ற தருணத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா தயோஹோ பீஷ்ம பரசுராமயோஹோ மத்தியே விஸ்ராந்திம் ஆதிஷன்னு இவ. விஸ்ராந்தியை ஒரு பிரேக்கை எடுத்துக்கோங்கோ அப்படின்னு திசதி ஆதிசதி சரியா? ஆதிசத்தினா கட்டளை இடுகிறதுன்னு அர்த்தம். தயோஹோ விஸ்ராந்திம் ஆதிஷன்னு இவ, அவர்களுக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்வதைப் போல இந்த ஜகத் சக்ஷுஹு அப்படின்னா சூரியகான்னு அர்த்தம். ஜகதாம் சக்ஷுஹு இந்த உலகத்துக்கே கண்ணு போல இருக்கவர் அப்படின்னா உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை நமக்கு காண்பிக்கிறவர். சோ நமக்கு நமக்கு சக்ஷுஷுங்கிறது அந்த விஷயத்தை காண்பிக்கிறதே வழிய அங்க சூரியனுடைய ஒளியோ ஒளி இல்ல அப்படின்னா நமக்கு உலகத்துல எல்லாமே இருட்டா இருக்கும், ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச கூட பார்த்துக்க முடியாது. சோ அந்த ஜகச்சக்ஷு என்ன ஆனார் அப்படின்னா அச்சக்ஷுர் விஷயா பபூவ. ந சக்ஷுர் விஷயா அச்சக்ஷுர் விஷயா, கண்ணுக்கு புலப்படாதவராக ஆகினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ்தானம் ஆயிட்டார்னு அர்த்தம். புரியுறதா? அது வந்து இந்த இந்த இது பேர் என்னது, அவன் பேர் என்ன, அஹ் அர்ஜுனன் அவனை கொல்லணும்னு நினைப்பான். ஜெயத்ரதன்.
ஜெயத்ரதன் ஜெகத் ஜெயத்ரதன் ஜெயத்ரதன் டைம்ல வந்து யாரோ சூரியனை மூடின மாதிரி முடிக்கல. சூரியனை அஸ்தமனம் Yeah. ஆயிட்டான். அவர் அஸ்தமனம் ஆறது எப்படி இருந்தது இந்த கான்டெக்ட்டுக்கு அப்படின்னா, அது எல்லாம் விறுவிறுன்னு போகும்போது டப்புன்னு கரண்ட் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பிரேக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஐயோ, ஐயோ நம்ம பார்த்து பார்த்து இப்ப இதுக்கே கரண்ட்டுக்கே தாங்கல, அதுவே நின்னு போயிடுது அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி நம்ம பேசி பேசி அதுக்கே பொறுக்கல போல இருக்கு, நின்னு கொடுத்தோம் அந்த ரேடியோ அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி போரும்பா அப்படிங்கறத சொல்றது மாதிரி இந்த ஜகச்சக்ஷு அச்சக்ஷுர் விஷயா வேறுதா. மேல மேல படிங்க சார். अथ चतुर्विंशे वासरे वृषम् अमर्षकलूषेण भार्गवेण ब्रह्मास्त्रे प्रयुज्यमाने अनुप्रयुज्यमाने च तस्मिन्नेव कौरव्येण तदुभयतेजसा धूमायमानेषु भुवनकोशेषु उष्मायमानेषु दिष्ण्येषु निष्पच्यमाने पाथोनिधि पातसि अत्याहितम् इति कान्दिशीकेषु वैमानिकेषु संहर इति उच्चैः निषेधदन्तो नारदादयः ऋषीन् हैमवतीं च पुरस्कृत्य ससम्भ्रमम् अभिदुद्रुवुः. ஆமா, துத்ரவதுகு துத்ருவுகு லிட்டில் இருக்கு. எல்லாரும் ஓடினா யாரு அப்படின்னா, அத பிறகு சதுர்விம்சே வாசரே. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே 12 நாள் ஆச்சுன்னு பார்த்தோம். இப்போ சதுர்விம்சே அப்படிங்கிறது 24 நாள் ஆன தருணத்தில் பிருஷம் அமர்ஷகலூஷேன பார்கவேண பிரம்மாஸ்திரே பிரயுஜ்யமானே சதி. ஸோ மிகவும் அமர்ஷகலுஷா அப்படின்னா, இந்த கலுஷா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, க அப்படின்னா ஜலம்னு அர்த்தம். சரியா? அந்த கஸ்ய லுஷா அப்படின்னா இம்சகா, ஒன் ஹூ ஸ்பாயில்ஸ் த வாட்டர். ஜென்ரலி மகிஷத்துக்கு பேரு எரும மாடு குட்டையில இறங்கின மாதிரின்னு தெரியுமா? இந்த இதுல வரும் போஜனுடைய சம்புராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல வரும். மந்தரா நிர்மமந்த, அதாவது இந்த ஸ்லோகம் இப்ப டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்கிறது. யாமேவாஹு நிஷிச்சர யாமேவாஹு நிஷிச்சர குல உன்மூலனே மூலஹேது யஸ்யாச்சித்தம் பிரகிருதி குட்டிலம் காத்திரமித்திரம் பபுவ. அதாவது யாரு வந்து ராவணனுடைய அழிவுக்கு காரணம் அப்படின்னா, ராமர்லாம் இல்ல, சீதையும் இல்ல, லக்ஷ்மணரும் இல்ல, அனுமாரும் இல்ல. யாரு அப்படின்னா மந்தராமா. அந்த மந்தரா அதாவது கைகேயாம். ஸோ யாமேவ ஆகுஹு நிஷிச்சர குல உன்மூலனே மூலஹேது யஸ்யாச்சித்தம் பிரகிருதி குட்டலம் காத்திரமித்திரம் பபூவ. அதாவது யார வந்து நிஷிச்சரகனா நிஷாயாம் சரதி, இருட்டுல சஞ்சாரம் பண்றவா எல்லாருமே ராட்சசா. ஸோ நிஷிச்சர குல அப்படின்னா ராட்சசனுடைய குலத்தினுடைய உன்மூலனே மூலஹேது, அத வேரோட பேத்து எடுக்கிறதுக்கு யாரு காரணம் அப்படின்னா, எஸ்யாஹா சித்தம், யாருனுடைய புத்தியானது பிரகிருதி குட்டிலம், நேச்சுரலாவே ஒரு குட்டில வக்கர புத்தி, காத்திரமித்திரம் பபுவ. காத்திரம்னா சரீரம். அந்த மந்திரைக்கு எப்படி, மந்திராவோட சரீரம் எப்படி இருக்கும், கூனியோடது வளைஞ்சி கிளஞ்சி வக்கரமா இருக்கும். ஸோ புத்தியும் அவளோட சரீரமும் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். ஸோ புத்தியும் வக்கரம், இதுவும் வக்கரம். அப்படி இருந்த அவதான் அந்த மந்தராதான் இந்த நிஷிச்சர குல உன்மூலனே மூலஹேத்துக்கும். யாராலடா ராட்சசன் ராவணன் செத்து போனான் அப்படின்னா, ராமர் இல்ல. மந்தர பிளான் பண்ணலனா கைகேயி வந்து ராமரை காட்டு காமிச்சிருக்க மாட்டான் இல்லையா? அவதானே வந்து உசுப்பேத்தி விடுறா. சோ அந்த நிஷிச்சர குல உன்மூலனே மூலஹேத்து எஸ்யாஸ் சித்தம் பிரகிருதி குட்டிலம் காத்திரமித்திரம் பபுவ. எனக்கு அடுத்த வரி ஞாபகம் இல்ல, மந்தரா நிர்மமந்தன்னு முடியும். அதாவது ஒரு ஓடை வந்து அப்படியே தெளிஞ்சு மானசர சரோவர் மாதிரி இருக்கான். அதுல வந்து ஒரு எரும மாடு வந்து உள்ள நுழைஞ்சுது அப்படின்னா அது எப்படி வந்து அதை கலக்கி விடுமோ, அந்த மாதிரி இந்த கைகேயினுடைய மைண்டானது அப்படியே மலினமா ஒரு நிர்மலமா கிளீனா இருக்கிற அதுக்குள்ள ஒரு மகிஷி போல இறங்கினவ யாருன்னா இந்த மந்தரா. அவன் அப்படியே ஒரு கலக்கு கலக்கி விட்டாளாம். ஸோ அந்த கலுஷகான்னு சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல கலுஷகா அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா கலக்கம்னு அர்த்தம், நாட் கிளியர். ஆவிலகா
டர்பிடுன்னு சொல்றோம் இல்லையா? சோ இந்த மாதிரி என்ன விஷம் அமர்ஷ கலுஷேன அப்படின்னு சொல்லும்பொழுது, அமர்ஷகனா குரோதா, அமர்ஷேன கலுஷக, குரோதத்தினால ஒரு கலக்கத்துக்கு நாட் கிளியரா இருக்கிற ஒரு மைண்டோட, அன்கிளியரா இருக்கிற மைண்டோட இருக்கின்ற அந்த பார்கவேன, அந்த பரசுராமரால பிரம்மாஸ்திரே பிரயுஜ்யமானே சதி, அந்த பிரம்மாஸ்திரம் பிரயோகிக்கின்ற அந்த தருணத்தில் கௌரவ்யேன தஸ்மின்னேவ அனுப்பிரயுஜ்யமானே ச, கௌரவ்யா அப்படின்னா குருவம்சே பவஹ, கௌரவ்யா, கௌரவ்யேன அப்படின்னா பீஷ்மேன, தஸ்மின்னேவ, அவர் வேற ஒன்னும், இவர் இவர் பிரம்மாஸ்திரம் விடுற சமயத்துல அவர் ஏதாவது ஒரு என்னது எக்ஸ் ஒய்னு ஏதோ ஒன்று போட்டாருன்னு வச்சுக்கோங்க, சரி வராது. தஸ்மின்னேவ, அவரும் அதே பிரம்மாஸ்திரத்தை எய்யறார். அனுப்பிரயுஜ்யமானேச்ச சதி, அந்த இடத்துல அவரும் வந்து அதை வந்து பிரயோகிக்கின்ற அந்த தருணத்தில் தது உபய தேஜசா தூமாயமானேஷு கோஷேஷு, உபய தேஜசா அவ ரெண்டு பேரும் அந்த ரெண்டு அஸ்திரங்களினுடைய தேஜஸ்ஸினால தூமாயமானேஷு, அப்படியே தூமாயமானம் அப்படின்னா தூமைவ ஆச்சரித்தம். சோ அந்த மாதிரி தூமா அப்படியே ஃபுல்லா ஸ்மோக்கியா ஆக்கப்பட்ட புவன கோஷேஷு, அந்த புவனம்ங்கிற ஒரு கோஷம், கோஷம்ங்கிறது இந்த என்ன சொல்றது, அஹ், என்ன சொல்றேன், ஒரு பிண்டம்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த கோஷே தூமாயமானேஷு புவன கோஷேஷு சத்சு, அந்த இடத்துல ஊஷ்மாயமானேஷு லோகபால திஷ்ணியேஷு, லோகபால அப்படின்னா திக்பாலகர்கள், அவர்களுடைய திஷ்ணியம்னா ஸ்தானம்னு அர்த்தம், கிரகம்னு அர்த்தம். அவர்களுடைய இருப்பிடங்கள் எல்லாம் ஊஷ்மாயமானேஷு அப்படின்னா அவைகளும் அப்படியே ஒரே சூடாக்கப்பட்ட அந்த தருணத்தில் நிபத்தியமானே பாதோ நிதி பாத்தசி, பாத்தகா அப்படின்னா, பாத்தகா அப்படிங்கிறது உங்களுக்கு சூரியனுக்கும் அக்னிக்கும் ஜலத்துக்கும் எல்லாத்துக்கும் பாத்தகன்னு பிரயோகம் இருக்கு. பாத்தஸ் அப்படின்னு சகாராந்த பிரயோகம் இங்க பண்ணிருக்கார். பாத்தோ நிதி பாத்தசி அப்படின்னா பாத்தசாம் நிதி, பாத்தகனா ஜலம், ஜலநிதின்னு சொல்றோம் இல்லையா, ஜலானாம் நிதி, ஜலத்தினுடைய ஒரு சேர்க்கை, ட்ரெஷர்னு சொல்றோம். பாத்தோ நிதி பாத்தசி அப்படின்னா பாத்தசாம் நிதி, பாத்த நிதி, பாத்தோ நிதி, அந்த பாத்தோ நிதி பாத்தசி, அந்த ஜலங்களில் ஜலங்கள் நிபத்தியமானே சதி, நிபத்தியமானம்னா கொதிக்க வைக்கப்பட்ட, அப்படியே பாயில்டுன்னு சொல்றோம்ல அந்த தருணத்தில் அத்தியாஹிதம், அத்தியாஹிதம் இது காந்திஷீகேஷு வைமானிகேஷு. சோ வந்து என்ன அப்படின்னா அத்தியாஹிதம் அப்படின்னா ஒரு பெரிய கலாமிட்டி வந்துருத்து, ஒரு பெரிய கலாமிட்டி வந்துருத்து அப்படின்னு, காந்திஷிகேஷு வைமானிகேஷு, அதாவது காந்தீஷிகா அப்படின்னாலே பயத்ருதகன்னு அர்த்தம். காம் திசம் யாமி, அதாவது இந்த மிருத சஞ்சீவனம் படிச்சிருந்தேள் அப்படின்னா இந்த 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 வேர்டு அதுல வரும், காந்தீஷிகா. கான் திசம் யாம், காம் திசம் யாமி, எந்த திக்க நோக்கி நான் ஓடுவேன் டு சேவ் மை லைஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காந்தீஷிகனா பயத்ருதகன்னு அர்த்தம், பயத்தினால ஓடுற. காந்திஷீகேஷு வைமானிகேஷு, வைமானிகா அப்படின்னா விமானேன சரந்தி இது வைமானிகாக தேஷு, யார் வந்து கோ பை ஏர், ஒன் ஹூ டிராவல்ஸ் பை ஏர். ஸோ அந்த வைமானிகேஷு இந்த மாதிரி அத்தியாகிதம், அத்தியாகிதம் அதாவது நீங்க இதுல பார்த்தேன்னா புவனம் பூரா தூமாயமானம், அதுக்கப்புறம் லோகபாலர்களுடைய இடங்கள் எல்லாமே ஊஷ்மாயமானம். சரி, லேண்டு போச்சு, பூமி போச்சு, லோகபானங்கள் திக்பாலகர்கள் வந்து திக்க காப்பாத்துறா அந்த இடமும் இந்த மாதிரி ஆயிடுது. இதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா சமுத்திரம் என்னாச்சு அப்படின்னா ஜலமார்க்கமும் ஒரே கொதிச்சுன்னு இருக்கு, சுட சுட எரிஞ்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல ஆகாசத்துல சஞ்சாரம் பண்றவாளான ஃப்ரீயா இருக்காளா? அதாவது அர்த்துக்குவேக் வந்தா எங்க ஓடலாம்னு இருக்கணும், பூமி ஆடும், ஜலத்துல சுனாமி வந்துரும். சரி, ஆகாசத்துல டிராவல் பண்ணலாம், அங்கேயும் ஒரு ட்ரெமர் இருக்கும் அப்படின்னா காம் திசம் யாமி இது காந்தீஷிகாக, அவ யாரு அப்படின்னா வைமானிகேஷு. அவ வந்து என்ன அத்தியாகிதம், அத்தியாகிதம் இது, ஐயோ பெரிய ஒரு கலாமிட்டி வந்துடுத்தே வந்துடுத்தேன்னு இந்த ஆகாசத்துல சஞ்சாரம் பண்றவாளும் எங்க போவோம் எங்க போவோம் அப்படிங்கிற இருந்த தருணத்தில் சம்ஹர சம்ஹர இது உச்சைகி நிஷேதந்தக நாரதாதய, போரும்பா நிறுத்துங்கோ நிறுத்துங்கோ அப்படின்னு உச்சைகி நிஷேதந்தக பெரிய ஒரு கூக்குரல் எழுப்பி அந்த நாரதாதயா, நாரதன் முதலிய முனிவர்கள் தடுக்கின்ற அந்த தருணத்தில் நிஷேதந்தகா சதுர்பிருத்தியம் நாரதாதயா
ரிச்சிகாதீன் ரிஷீன் ஹைமவதீம் ச புரஸ்கிருத்ய சசம்பிரமம் அபிதுத்ருவு. ஸோ இந்த ரிச்சிகாதீன் ரிஷிகளை என்ன பண்றார் அப்படின்னா ஹைமவதீம் புரஸ்கிருத்ய அந்த ஹைமவதிங்கிற இடத்தை நோக்கி சசம்பிரமம் அபித்ருவு எல்லாரையும் போகும்படி செய்தார். சரியா? ஓகேவா? ஆமா. மேல் சரியா இருக்காது சரி. அது तदन्तरे प्रस्वापास् ஸ்வாப प्रस्वापास्त्र அஸ்திரம் अस्त्रास्त्रम् அபிமந்திரயமானே. मन्त्रमाने भीष्मे मास्तु मास्तु इति उपरुन्दन्तः उपरन्दतस्ते नाहं उपरुन्दन्तः ते उन्दन्तः ते ओके ம், नन्दः ते नाहं प्रथमं विरमेयमिति उदीरयति तस्मिन् विरमेति मुनिं निवारयन्तः ம். विरमतु क्षत्रबन्धुरिति तस्मिन् प्रति उदीरयति पुनः पुनः उभयत्र प्रधानवन्तोऽपि नाहं பிரதாவந்தோபி प्रधावन्तोऽपि नाहमग्रे इति उदीर्य शरसंयोगान् अन्वेषिणोः तयोः वेशिनोस्तयोः ம். तदन्तरे वसन्तरतः कथमपि तदन्तरे அவதரந்தः கதமபி अवतरन्तः कथमपि जामदग्न्यं विनीतसंरभं वितेनुः ஆ ஸோ வந்து என்ன அப்படின்னா ததந்தரே பிரஸ்வாப அஸ்திரம் அபிமந்திரியமானே பீஷ்மே மாஸ்து மாஸ்து இதி உபருந்தந்தः தே நாஹம் பிரதமம் விரமயேயம் இதி உதீரயதி தஸ்மின் விரம விரம இதி முனிம் நிவாரயந்தः விரமது க்ஷத்ரபந்துர் இதி தஸ்மின் பிரதி உதீரயதி புனः புனः உபயத்ர பிரதாவந்தோ அபி नाहमग्रे नाहमग्रे इति उदीर्य शरसंयोग अन्वेषणयोः तयोः तदन्तरे अवतरन्तः कथमपि ஜாமதக்ஞம் வினீத சம்பிரம்பம் விதேனுகு. ஸோ இப்போ வந்து என்ன ஆறுது அப்படின்னா இந்த ரிஷிகள் எல்லாரும் வரா அந்த ரிஷிகாதீன்னு ஹைமவதீம் ச புரஸ்கிருத்திய சசம்பிரமம் அபிதுத்ருஹு இல்லையா? ஸோ அந்த நாரதாதயா நிஷே சம்ஹர சம்ஹர இது உச்சைஹி நிஷேதந்தः நாரதாதயः ரிஷிகாதீன் ரிஷீன் ஹைமவதீம் ச புரஸ்கிருத்திய சசம்பிரமம் அபிதுத்ருஹு. நாரதர் முதலிய பலவிதமான ரிஷிகள் இந்த இடத்தை நோக்கி வரா. சரியா? ததந்தரே சோ இவ வருகின்ற இந்த தருணத்தில் ததந்தரேனா இந்த மீன் வாயில்னு சொல்றோம் இல்லையா? அதான் பிரஸ்வாப அஸ்திரம் அப்படின்னு பிரஸ்வாபங்கிறது ஒரு அஸ்திரத்தினுடைய பேரு. அது என்னன்னு நான் பார்க்கல. அதை அபிமந்திரியமானே பீஷ்மே சோ பிரயோகார்த்தம் மந்திரம் அவதரயதி ஸோ வந்து ஆவர்த்தயத்தின்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து அபிமந்திரியமானே. அந்த ஒரு ஒரு அஸ்திரம் அப்படின்னாலே சஸ்திரம் அப்படிங்கிறது நீங்க விட்டுட்டேன்னா திருப்பி உங்களுக்கு அது ஒரே அட்டாக் தான், ஒன்லி ஒன் யூசேஜ். அது அஸ்திரம்ங்கிறது மந்திர பிரயோகமா பண்றதுங்களுக்கு பண்ற வெப்பன்ஸுக்கு அஸ்திரம்னு பேரு. ஸோ வந்து பிரஸ்வாப அப்படிங்கிற ஒரு அஸ்திரம் அதை அபிமந்திரியமானேன்னு சொல்லும்பொழுது பிரயோகார்த்தம் மந்திரம் ஆவர்த்தயதி. அந்த அதை பிரயோகம் பண்ணணும்னு பீஷ்மர் வந்து மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் மாஸ்து மாஸ்து இதி உபருந்தந்தகா தே இங்க வந்து இந்த முனிவர்கள் எல்லாருமே வாண்டாம் வாண்டாம் மாஸ்து மாஸ்து அப்படின்னு உபருந்தந்தகா அப்படின்னா தடுக்கிறான்னு அர்த்தம். ருணத்தி இருக்கணும் அதனுடைய சத்ரு பிரத்யம் உபருத்து. அந்த ருந்தந்தகா தே தேக்கு போறது அது. சரியா? ருந்தன் ருந்தந்தௌ ருந்தந்தகா சஹ தௌ தே. சோ உபருந்தந்தகா தே அவ அந்த மாதிரி சொல்ற தருணத்துல நாகம் பிரதமம் விரமேயம் இது உதீரயதி தஸ்மின் பீஷ்மே. நான் ஃபர்ஸ்ட் நிறுத்த மாட்டேன். விரமேயம் அப்படிங்கிறது உங்களுக்கு விதிலிங்க. ஐ வில் நாட் ஸ்டாப் இட். நான் ஐ எம் நாட் த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டாப் இட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு உதீரயதி உது ஈரு. சரியா? இந்த மாதிரி அவர் சொல்லுகின்ற அந்த உதீரயதிங்கிறது உங்களுக்கு சப்தமியில இருக்கு. தஸ்மின் பீஷ்மே உதீரயதி சதி அந்த பீஷ்மர் இவ்வாறு கூறுகின்ற தருணத்தில் நாகம் பிரதமம் விரமேயம் அது வந்து கொட்டேஷன்ல போட்டுக்கோங்க. நான் முதல்ல நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்ற அப்படி பீஷ்மர் சொல்லுகின்ற அந்த தருணத்தில் உடனே இவன் என்ன பண்றா? குடு குடு குடுன்னு பரசுராமர் கிட்ட ஓடுறா. விரம விரம இது முனிம் நிவாரயந்தகா. ஐயோ நிறுத்துங்கோ நிறுத்துங்கோன்னுட்டும் முனிவர்கிட்ட ஓடுறா.
முனியை நிறுத்தணும்னு ஓட விடுறான். சரியா? நிவாரயந்தகா தே. அவர் என்ன சொல்றார்? வித்தின் கொட்டேஷன் போட்டுக்கோங்க. விரமது க்ஷத்ரபந்து ரிதி. இது இது எல்லாமே கொட்டேஷன். நாகம் நாகம் பிரதமம் விரமேயம், அது வரைக்கும் கொட்டேஷன் போட்டுக்கோங்க. விரமது க்ஷத்ரபந்துஹு, இது ரெண்டும் கொட்டேஷன். சரியா? ஆ. க்ஷத்ரபந்துஹு விரமது, அவன் நிறுத்தட்டும். லோட்டு பிரயோகம் எல்லாமே. விரமது க்ஷத்ரபந்துஹு, அவன் நிறுத்தட்டும் அப்படின்னு. இது தஸ்மின் பரசுராமே பிரதி உதீரயதி. உதீரயதிங்கிறது சொல்றது பிரத்யுதரை உதீரயத்தின் ரிப்ளைஸ்னு அர்த்தம். அவர் சொல்லுகின்ற அந்த தருணத்தில், அதுவும் சப்தமியில இருக்க, புனக புனக உபயத்திர பிரதாவந்தோ அபி. பாவம் அந்த முனிவர்கள்லாம் திரும்பி திரும்பியும் இக்கரைக்கு அக்கறை அக்கறைக்கு இக்கரைங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கா. புனக புனக மறுபடியும் மறுபடியும், உபயத்திர இருபக்கமும், பிரதாவந்தோ அபி ஓடிக்கொண்டிருந்த பொழுதிலும் கூட, நாகம் அக்ரே நாகம் அக்ரே இது உதீரிய, நான் நிறுத்த மாட்டேன் ஃபர்ஸ்ட். அது வீட்டில் சண்டை, பசங்க கூட சண்டை போட்டா யாராவது ஒருத்தர சாரி சொல்லு, யாராவது ஒருத்தர் இருந்தா அவளை நிறுத்த சொல்லு, நான் அப்புறம் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லுவோம். நாகம் அக்ரே, நான் ஃபர்ஸ்ட் நிறுத்த மாட்டேன். நாகம் அக்ரே, நான் இல்ல. இது உதீரிய, இவ்வாறு கூறிவிட்டு, ஷர சம்யோக அன்வேஷனையோகோ தயோகோ, ஷரத்தினுடைய சம்யோகம் சேர்க்கிறது. சரத்தை எங்க சேர்ப்பா? தனுசுல சேர்ப்பா. அந்த சர சம்யோக அன்வேஷினோயோகோ அப்படின்னா, அந்த என்ன சொல்றது, அத அத சேர்க்கறதுக்கு பிரயத்தனம் பண்ணி கொண்டிருக்கின்ற அவர்கள் என்ன அப்படின்னா, தயோகோ அவர்களுடைய, தது அந்தரே அவதரந்தகா, தயோகோ அந்தரே அவ ரெண்டு பேரோட மத்தியில நின்னுண்டு, கதமபி எப்படியோ, வினீத சம்பிரம்பம் ஜாமதக்ஞம் விதேனுஹு, தனு விஸ்தாரே இருக்கணும், தனோதி. சரியா? தே ததான தேனதுஹு தேனுஹு விதேனுஹுனா. சோ கதமபி எப்படியோ, ஜாமதக்ஞம் அந்த பரசுராமரை, வினீத சம்பிரமம் அப்படின்னு சொல்லும்போது, வினீதா சம்ரம்பக ஏன சக, யாருக்கு வந்து அந்த கோபமானது பரபரப்பானது கொஞ்சம் குறைஞ்சதோ அப்படி இருக்கின்ற தம் பரசுராமும் விதேன். சரியா? அவரை வந்து இந்த சண்டையை நிறுத்தும்படி செய்தார்கள். விதேனுகுன டிட்னு அர்த்தம், செய்தார்கள்னு அர்த்தம். சரியா? மேல சரியா இருக்கா? ஆ ஆ ம். சோ இங்க இந்த மாஸ்து மாஸ்துவும் நீங்க கொட்டேஷனுக்குள்ள போட்டுக்கணும். மாஸ்து மாஸ்து இது உபருந்தந்தக, நிறுத்துங்கோ நிறுத்துங்கோன்னு சொல்லிக் கொண்டிருக்கின்ற. ஓகேவா? அதுக்கு ம். அத अथ जितोऽस्मि भीष्मेनेति वदति तस्मिन् दिवः पतता पुष्पवर्षेण सह गुरोर्चरणोः சரணம். चरणौ ஆ. चरणौ पीडयन् भीष्मः ம். क्षम्यतां ममेदं साहसम् इति तमुपसान्तवयामास। ஆமா. சோ அத பிறகு, அகம் பீஷ்மேன ஜிதः அஸ்மி, அதாவது இவர் தானே ஃபர்ஸ்ட் சண்டையை நிறுத்திட்டார், அப்ப இவர் தான் தோத்து போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? பிறகு அகம் பீஷ்மேன ஜிதः அஸ்மி, பீஷ்மனினால் தோக்கடிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், பாசிவ்ல இருக்கா. இதி வததி தஸ்மின் பரசுராமே, இவ்வாறு அந்த பரசுராமனால் கூறுகின்ற தருணத்தில், திவஹ பததா புஷ்பவர்ஷேன, ஆகாசத்திலிருந்து, பததா விழுந்து கொண்டிருக்கின்ற, புஷ்பவர்ஷேன புஷ்பானாம் வர்ஷா, தேன வர்ஷேன அந்த ஃப்ளவர்ஸ்னுடைய பொழிதல், அதனால அதோடு கூட, குரோஹோ சரணவு பீடையன்னு, குருவினுடைய காலை வந்து பிடிச்சுண்டு, பீடையன்னுனா கஷ்டப்படுத்தின்னு இல்லை, இங்க இது பண்ணிண்டு பிடிச்சுண்டுன்னு அர்த்தம். பீஷ்மஹா தம் குரும் சாந்த்வயா உபசாந்த்வயா மாச, அவரை சாந்தவனப்படுத்தினார். என்ன சொல்லி? க்ஷம்யதாம் மம இதம் சாகசம் இது. சாகசம்னா தைரியம்னு அர்த்தம். சகசா கிருதம் சாகசம். ஒரு டகான்னு ஒரு ஒரு இதோட ஒரு என்ன சொல்றோம், ஒரு ஹேஸ்டியா டெசிஷன் எடுக்கிறதுக்கு தான் சாகசம்னு பேரு இல்லையா? ச க்ஷம்யதாம் மம இதம் சாகசம் இது, என்னுடைய இந்த சாகசத்தை க்ஷம்யதாம் மன்னித்தருளுங்கள். சரியா? அப்புறம் சோபி तोपि तमाश्लिष्य श्लगा ஷஷ்லாகி. श्लाघे ம். शश्लाघे ம். वत्स अनादृशं तव அந்யாதிருஷம் அந்யாதிருஷம். अन्यादृशं तव विक्रमम् आकर्ण्य तत् प्रत्यक्षयितुं प्रतयितुं च वयं प्रवृत्ताः।
அவர் வந்து என்ன பண்ணார், சோபி சக பரசுராமோபி தம் ஆஸ்லிஷ்ய அப்படின்னா அவரை ஆலிங்கனம் பண்ணிண்டு, சஷ்லாகே அப்படின்னா ஸ்லாகத்தே இருக்கணும், சரியா, அதனுடைய லிட்டு பிரைஸ் பண்ணார். என்ன வச்ச குழந்தை, அந்யாதிருஷம் தவ விக்ரமம் ஆகர்ணிய. அந்யாதிருஷம் அப்படின்னா அந்நியப்பிரகாரக அந்நைவ பஷ்யதி, அதாவது யூனிக்கா இருக்கு. அதாவது எல்லாரும் கிரிக்கெட் ஆடுறா, டெண்டுல்கர் ஆடுறதுங்கிறது டிஃப்ரெண்ட் ஆனும். எல்லாரும் கிரிக்கெட் ஆடுறா, சுனில் கவாஸ்கருங்கிறது யூனிக் ஆனும். எல்லாரும் என்னையா பால போடுறான் மட்டையால் அடிக்கிறான் அவ்வளவுதானே அப்படின்னா மத்தவாளாம் அடிக்கிறா, பட் இவரோடது வந்து ஒரு யூனிக்கா இருக்கு. அந்யாதிருஷம் தவ, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிற அந்நிய பிரகாரக தவ விக்ரமம், உன்னுடைய விக்ரமத்தை ஆக்கர்ணிய, நான் வந்து பல பேர் மூலமா கேட்டிருக்கேன், பட் நான் பார்த்தது இல்ல. தத் பிரத்யக்ஷயித்தும், பட் பிரத்யக்ஷீ கர்த்தும்னு அர்த்தம், நான் பார்க்கணுங்கிறதுக்கோசரம். பிரதயுத்தும் ச அப்படின்னா பிரசம்சா கர்த்தும் ச பயம் பிரவருத்தாக, நான் வந்து ஐ வாஸ் இன்வால்வ்டு, ஐ வாஸ் சோ டிலைட்டட். உன்னை அதாவது உன்னுடைய புகழையும் பெருமையும் பீஷ்மர் மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம போய் நம்மளை பத்தி ஒரு குரு கிட்ட சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, சரி இது என்னதான் பண்றது, என்ன அப்படி ஒரு யூனிக்னஸ், எல்லாரும் புகழறாளே அப்படின்னு தோணும்ல. அது வந்து ஒரு யூனிக்கா இருக்கிற அந்த விஷயத்தை கேட்டுட்டு அதை பார்க்கணும்னும் அதை வந்து பிரசம்சா கர்த்தும் அதை வந்து பிரைஸ் பண்ணணும்னு வயம் பிரவருத்தாக ஐ ஹவ் பீன் இன்வால்வ்ட். சரியா, தத்து ஆ. तत् नास्ति अस्माकं ம். मना मना மனாகபி அக்ஷாந்தி मना காரணம். मना गतिः மனாகபி மனாக்கு मना மனாக்கு मनागपि மனாக் शान्ति ஜஷ்டு कारणम्. சந்திபக்தி, ஆமா, மனாக்கு பிளஸ் அபி மனாகபி அக்ஷாந்தி காரணம். க்ஷாந்திஹின க்ஷமான்னு அர்த்தம், சகிஷ்ணுதான்னு அர்த்தம். அக்ஷாந்தி காரணம் அப்படின்னா குரோதஹேது, மனாகபி நாஸ்தி. இதுல எனக்கு வந்து தத்து ந அஸ்தி அஸ்மாகம். தத்து அப்படின்னா தஸ்மாத்து காரணாத்து, தத்து பிளஸ் ந தன்ன, ந பிளஸ் அஸ்தி நாஸ்தி, நாஸ்தி பிளஸ் அஸ்மாகம் நாஸ்தியஸ்மாகம், தன்னாஸ்தியஸ்மாகம். மனாகப்ய மனாகப்யக்ஷாந்தி காரணம், மனாகபி துளி கூட அக்ஷாந்தி காரணம் அப்படின்னா குரோத ஹேத்துங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. புரியுதா, என் கோபத்துக்கு காரணம்ங்கிறது எதுவுமே இல்லை. சரியா, ஜஸ்ட் டு விட்னஸ் யுவர் பராக்கிரமம், which I have been listening about it over the years. Now I want to see, என் கண்ணால பார்க்கணும்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் ஐ வாண்ட் டு பிரைஸ் யூ, அதுக்கோசரம் தான் வந்தேனே ஒழிய வேற எந்த குரோத ஹேத்துங்கிறது வேற எதுவுமே கிடையாது. புரியுதா, சும்மா அந்த ம். அம்மாவோட கதையெல்லாம் நானே கிளப்பி விட்டுண்டது அப்படிங்கிறார். ம். அப்புறம் இது இது விச்சேதம் எப்படி இது மனாகப்பியது? மனாக்கு அபி அக்ஷாந்தி காரணம். மனாக்கு பிளஸ் அபி மனாகபி ஜஸ்ட் அது ஆவ பார்த்தோன்னே தேர்ட் கே வந்துடுறது. ஆமா, அபி பிளஸ் அக்ஷாந்தி அப்பியக்ஷாந்தி எண் சந்தி வந்துடுறது. ம். அக்ஷாந்தேஹே காரணம் அக்ஷாந்தி காரணம். சரியா, சரி. काङ्क्षितः खलु सर्वविजयिनोऽपि स्वशिष्यात्मपराजयः. ஸ்வசிஷ்யாத் பராஜய, அதாவது சர்வ விஜயினோ அப்படி, இது வந்து பீஷ்மருக்கு இந்த சர்வ விஜயினக அப்ஜெக்டிவா போடுறதை விட எனக்கு இன்னும் பரசுராமருக்கு போட்டா நல்லா இருக்கும்னு தோன்றது. சரியா, எல்லாராலையும் ஜெயிக்கப்பட்டவனாக நான் இருந்த பொழுதிலும் கூட ஸ்வசிஷ்யாது பராஜய காங்கிதா கலு, என்னுடைய சிஷ்யன் கிட்டே இருந்து ஒரு பராஜயம்ங்கிறது விருப்பத்துக்கு உட்பட்டதல்லவா அப்படின்னு. அதாவது சர்வ விஜயினோ அப்படி அப்படின்னா எல்லாரையும் பீஷ்மர் வந்து வெற்றி கொண்டார். அப்படிப்பட்ட பீஷ்மரை அஹ், பீஷ்மர் கிட்ட நான் தோத்து போனேன் அப்படிங்கிறது அது ஓஹோன்னு இல்ல. சர்வ விஜயினோ அப்படி எல்லாரும் என்ன வின் பண்ணாலும் கூட, சரியா, அப்படி இருந்த பொழுதிலும் கூட ஸ்வசிஷ்யாது பராஜிதா காங்கிதா கலு, பராஜய காங்கிதா கலு, என்னுடைய ஸ்டூடெண்ட் கிட்ட நான் வந்து ஒரு பராஜயம் தோல்வி அப்படிங்கிறது விருப்பத்துக்கு உட்பட்டதல்லவா அப்படிங்கிற. சரியா, யார்கிட்ட இது பண்ணாலும் நம்ம குழந்தைகிட்ட தோத்து போறது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், ஐயோ என் பையனே என்ன வின் பண்ணிட்டான் அப்படின்னு தோணுவோம், அந்த மாதிரி. சரியா, அது சர்வ விஜயினகாங்கிறது ஐ திங்க் பரசுராமருக்கு போட்டுன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோன்றது. ஆமா, கரெக்ட். ஆமா No, it sounds better that way. ஆமா
நீ சர்வ விஜயினோ அப்படின்னு பீஷ்மருக்கு போட்டுட்டோம். அவர்தான் சர்வ விஜயி, அவதான் நீ அவர்கிட்ட தோத்து போயிட்ட அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி வேணாம். எல்லாராலையும் நான் வெற்றி வெற்றி கொள்ள, எல்லாரையும் வெற்றி கொண்ட நான் கூட என்னுடைய சிஷ்யன் கிட்ட Yes, தோத்து good. போனோம்னு விருப்பப்படுறது இட்ஸ் குவைட் நேச்சுரல் இல்லையா? Shrestha. ஆனா அது ஆ. விபக்தி சரியா வருமா? சர்வ விஜயினகாங்கிறது பகுவச்சனத்துல ஒண்ணு பிரதம பகுவச்சனமா இருக்கணும், இல்லைன்னா எப்படி வரும் அது? சர்வ விஜயினஹா அப்பி ஜென்ரலா ஒருத்தருக்கு சொல்றதா இருந்தா விஜயின் இதுமே விஜயினோ விஜயினஹா பிரதமா விபக்தி ம் பகுவச்சனம். பகு வயம், வரும், இல்ல நான் ஒரு பஞ்சமி. ஒரு ராயல் விய போட்டுக்கோங்க. சர்வ விஜயினோ அப்பி நான் வயம், நான் ஐ எம் சோ ப்ரவுட் தட் ஐ ஹவ் ஒன் எவ்ரி ஒன். அப்படி இருந்த பொழுதிலும் கூட சிஷ்யாத் பராஜிதः காங்சிதः கலு. சரியா? ஆர் இட் இஸ் அர்த்தாந்தர நியாசம் மாதிரி ஜெனரல் ஸ்டேட்மெண்டா இல்ல போட்டுக்கோங்க. இல்ல, அடுத்த சென்டென்ஸ்ல வயம் தான் வருது. தத் தத் பிரீதாக தத் ஏவ பிரீதா வயம். ஏவ வயம். சோ ம். இட் மேக் சென்ஸ். ஆமா. தத் பிரீதாக ஏவ வயம். இந்த காங்கிதா ஸ்வசிஷ்யாத் பராஜய காங்கிதா அதுக்கு போய் சேர்றது. நீங்க இந்த சர்வ விஜயினஹாக்கு சேர்த்துக்காதே. புரியுதா? தத் பிரீதாக ஏவ வயம், அதனால தஸ்மாத் பிரீதாக ஏவ வயம். அதனால குருவை தோத்த வின் பண்ணிட்டோமே, தோக்கடிச்சிட்டோமே அப்படி நீ வருத்தப்படாத. குருக்கே அதுல சந்தோஷங்கிற. தஸ்மாத் வயம் பிரீதாக ஏவ, ஐ எம் வெரி ஹாப்பி. அவரா तत्प्रीता एव वयं चिरं जीवेति ஆசாஸ்ய. आशास्य ம், अम्बामाह ம். अयि राजपुत्री त्वत्कृते कृतम् अस्माभिः யாவத் சக்கியம். यावत् शक्यम् ஆமா. ஆ, इतः परं ஆ. त्वमेव त्वमेवान्विच्य अन्विच्छ. अन्विच्य ம். अन्विच्य यत्ते साधीयः यत्ते साधीयः साधीयः वयं साधयामः इत्युक्त्वा शिष्यैः समं மகேந்திரகிரிம் பிரபேதே. சரியா? சோ என்ன சிரம் ஜீவ இது ஆசாசிய, நான் வெகு காலம் லாங் லிவ் அப்படின்னு பிளஸ் பண்ணிட்டு அம்பாமாக. அம்பாம்ங்கிறது அந்த அம்பா, அது பேர் என்னது, அந்த ஸ்திரீ அம்பாலிகா பிரின்சஸ். ஆமா ஆமா. அம்பானுனே பாம்பாலிகா. எனக்கு டக்குன்னு கங்கை தான் வரும். ஸோ ம். அம்பா, சரி கங்கையை கூப்பிட்டு ஏதோ பேசுறாரோன்னு தான் நான் நினைச்சேன் முதல்ல. அப்புறம் ராஜபுத்திரின்னு பார்த்த உடனே தான் ஐ ராஜபுத்திரி, ராஜகுமாரியே, துவத் கிருதே அப்படின்னா தவ கிருதே, உன்னை முன்னிட்டு அஸ்மாபிஹி யாவத் சக்கியம் கிருதம், என்னால எவ்வளவு முடியுமோ, யாவத்து பிளஸ் சக்கியம், யாவத் சக்கியம். சரியா? அந்த யாவத் சக்கியம் அஸ்மாபிஹி கிருதம் செய்யப்பட்டது. ஈதா பரம், இதுக்கப்புறம் தொமேவ அன்விச்ச அப்படின்னா நீயே விசிந்தையான்னு அர்த்தம். நீயே யோசிச்சுக்கோ. அனு இஷ். சரியா? அதனுடைய லோட்டு. ஓகே, அன்விச்ச நீயே கண்டுபிடிச்சுக்கோ என்ன அப்படின்னா எத்தே சாதியா, அது என்ன சாது தரம்னு அர்த்தம். உனக்கு உனக்கு பெஸ்ட் என்னங்கிறத நீயே டிசைட் பண்ணிக்கோ. சும்மா இந்த பீஷ்மனை நோக்கி ஓடாத. அதுக்கப்புறம் தான் அவ தபஸ் பண்ணி இதுவாகி பீஷ்மனை கொண்டாதான் ஆனுன்ட்டு அவ சிகண்டியா விடுறா அப்புறம், இல்லையா? வயம் சாதயாமஹ, நான் என்னோடது ஜோவர் இத்யுக்த்வா சிஷ்யைஹி சமம், சிஷ்யாளோடு கூட மகேந்திரகிரின் பிரபேதே அதை அடைந்தார். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்தூனா நிகன நியாயேன திரடிமானம் ஆபாதித்தேன தேன விரதஸ்தேம்னா பிரகாசமானோ பீஷ்மः சம சம சமபிஷ்டூயமானோ லோகைஹி புறம் பிரவிவேஷ. ஸோ என்ன அப்படின்னா பீஷ்மஹா பீஷ்மஹா புறம் பிரவிவேஷ, இதான் மெயின் சென்டென்ஸ். ஹி என்டர்டு த புறம். எப்படிப்பட்ட பீஷ்மஹ சமபிஷ்டூயமானஹ, சமு அபிஸ்து ஸ்தௌதி இருக்கணும், அதனுடைய சூயதே பாசிவ்ல இருக்கு. சம சம சமபிஷ்டூயமானஹ பீஷ்மஹ, புகழுக்கு உட்பட்டவரான அந்த பீஷ்மர், லோகைஹி லோகங்களினால் ஸ்துதிக்கப்பட்டவரான சக பீஷ்மஹ புறம் பிரவிவேஷ, புறத்தை அடைந்தார். சரியா? இதான் மெயின் சென்டென்ஸ். என்ன அப்படின்னா தேன விரதஸ்தேம்னா பிரகாசமானக பீஷ்மக, அந்த விரதஸ்தேம்னா தன்னுடைய விரதம் அப்படிங்கிற ஒரு ஸ்தைரியம், அதனால பிரகாசமானக பிரகாசத்தோடு விளங்குகின்ற பீஷ்மக. இன்னும் அந்த பீஷ்மருக்கு என்ன அட்ஜெக்டிவ்? லோகைஹி சமபிஷ்டூயமானக பீஷ்மக. லோகைஹி அப்படின்னா ஜனைஹின்னு அர்த்தம். ஜனங்களினால்
ஸ்துதிக்கு உட்பட்டவரான பீஷ்மக புறம் பிரவிவேஷ. சரியா? இப்போ இந்த விரதஸ்தேம்னாக்க ஒரு அட்ஜெக்டிவ போடுறார். என்ன அப்படின்னா, ஸ்தூனா நிகன நியாயேன திரடிமானம் ஆபாதித்தேன தேன. ஸ்தூனானா ஸ்தம்பம்னு அர்த்தம், நிகனனம்னா டிக் பண்றதுன்னு அர்த்தம். அதாவது அந்த ஸ்தம்பத்தை வந்து ஒரு இடத்துல டிக் பண்ணிட்டு வச்சுட்டா அது வந்து எப்படி வந்து ஒரு திரடிமானம் திருடமா இருக்குமோ அது போல இவருக்குள்ள இருக்கிற இந்த செலிபசி, இந்த பிரம்மச்சரியம்ங்கிற இந்த விரதம் அப்படிங்கிறது ஒரு ஸ்திரமா இருக்கு. சோ ஸ்தூனா நிகன நியாயேன திரடிமானம் அப்படின்னா திருடதாம், ஆபாதித்தேன அடைந்ததான, தேன விரதஸ்தேம்னா எப்படி வந்து ஒரு ஸ்தூன் ஒரு 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 தூணை வந்து ஒரு பூமியில நன்னா பதிச்சுட்டா அது இங்கேயும் அங்கேயும் அந்த நெய் ஹில்தான் சொல்றோம் இல்லையா, ஆடாதோ ஸ்திரமா இருக்கோ, அந்த மாதிரி திரடிமானம் ஒரு திருடத்தன்மையை, திரடிமானம் அப்படிங்கிறது திருடஸ்ய பாவம், திரடிமானம் அந்த திரடிமானம் திருடத்தன்மையை ஆபாதித்தேன அடைந்ததான, தேன விரதஸ்தேம்னா விரதஸ்திய ஸ்தேம்னா அந்த ஸ்திரபாவத்தினால பிரகாசிக்கின்ற, பிரகாசத்துக்கு தேம்னா பிரகாசமானக பீஷ்மக அந்த விரதத்தினுடைய ஸ்தைரிய பாவத்தினால பிரகாசமாக விளங்குகின்ற பீஷ்மக லோகைஹி சமபிஷ்டூயமானக ஜனங்களினால் புகழுக்கு உட்பட்டவரான அந்த பீஷ்மக புறம் பிரவிவேஷ. இது பீஷ்ம விஜயே ஸ்ரீ பீஷ்ம விஜயே விரதஸ்தேமா நாம சதுர்த்த உச்வாசः சமாப்தः. சரியா?